Hey guys, welcome back to Webtic Tamil. லாஸ்ட் வீடியோவில் கம்ப்யூட்டர் பற்றின பேசிக்கான விஷயங்களை பற்றி பார்த்தோம். அதாவது கம்ப்யூட்டர்னால் என்ன, அதில் இருக்க ஹார்ட்வேர் பார்ட்ஸ், அதோட யூசர்ஸ், இன்புட் டிவைசஸ்னால் என்ன, அவுட்புட் டிவைசஸ்னால் என்ன, கம்ப்யூட்டரில் இருக்க போர்ட்ஸ், இப்படி பல விஷயங்களை பற்றி பார்த்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஒன்ஸ் அந்த வீடியோவையும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் வீடியோட லிங்க்கை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இப்போது இன்றைக்கி வீடியோ பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இன்றைக்கி எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்கிறேன், அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பைனரி நம்பர் சிஸ்டம், டேட்டா சைஸஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஓகே, பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு நம்பர் சிஸ்டத்தை தான் நாம் பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது கம்ப்யூட்டரில் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தப்படுது. இதுக்கு 0, 1 அப்படிங்கிற 2 டிஜிட் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு எல்லா ஆப்ரேஷன்ஸும் நடத்தப்படுது. இப்போ டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 0லேருந்து 9 வரைக்கும் மொத்தமாக 10 டிஜிட்டில் நாம் ஒரு வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஆனால் கம்ப்யூட்டர் 0, 1 அப்படிங்கிற 2 டிஜிட் மூலமாக தான் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. எல்லா வகையான டேட்டா ப்ராசஸையும் பண்ணுது, ஸ்டோர் பண்ணிக்குது. ஒவ்வொரு டெசிமல் நம்பருக்கும் ஒவ்வொரு பைனரி நம்பர் இருக்குது. அதை வச்சு தான் நாம் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுது. இப்போ நாம் 1லேருந்து 20 வரைக்கும் டெசிமல் நம்பருக்கான பைனரி நம்பர் என்னன்னு பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் அட்வான்ஸான பகுதி. உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றின ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அதாவது டெசிமல் நம்பரை எப்படி பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது, பைனரி நம்பரை எப்படி டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இப்படி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இதை வச்சு நாம் டேட்டா சைஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நாம் எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாமல் பெரும்பாலும் யாருமே இருக்க மாட்டாங்க. அதில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக டேட்டா பேக்கேஜஸ் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. அதில் எம்பின்னு சொல்லுவாங்க, ஜிபின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் எப்படி கணக்கிடுறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போமா கைஸ்? டேட்டா சைஸஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்த்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வெப் டிசைனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்மால் பிஸ்னஸ் வெப்சைட், போர்ட்ஃபோலியோ சைட்ஸ், பிளாக்ஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் சைட்ஸ், ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சைட்ஸ், இ-காமர்ஸ் சைட்ஸ், இப்படி பல வகையான வெப்சைட் எல்லாம் டிசைன் பண்ணி தரோம். உங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உடனே நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கஸ்டம் டிசைனில் குறைஞ்ச விலையில் நாங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணி தரோம். ஃபர்தராக ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் ப்ரெசென்ட் பண்ண இப்போவே நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் பைனரி நம்பர் சிஸ்டத்தில் 0 and 1 அப்படிங்கிற 2 டிஜிட் யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன். இதில் 0 அல்லது 1 ஒரு பிட்னு சொல்கிறோம். அதே மாதிரி 8 பிட்ஸை ஒரு பைட்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பைட்டில் 8 பிட்ஸ் இருக்குது. இப்போது அதே மாதிரி மற்ற டேட்டா சைட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். 0 அல்லது 1 ஒரு பிட், 8 பிட்ஸ் ஒரு பைட், 1024 பைட்ஸ் ஒரு கிலோ பைட், 1024 கிலோ பைட்ஸ் ஒரு மெகா பைட், 1024 மெகா பைட்ஸ் ஒரு ஜிகா பைட்ஸ், 1024 ஜிகா பைட்ஸ் ஒரு டெராபைட், 1024 டெராபைட்ஸ் ஒரு பெட்டாபைட், 1024 பெட்டாபைட்ஸ் ஒரு எக்ஸாபைட், 1024 எக்ஸாபைட்ஸ் ஒரு ஜெட்டாபைட், 1024 ஜெட்டாபைட்ஸ் ஒரு யோட்டாபைட். ஃபைல் சைஸஸ் பற்றின பேசிக்கான இந்த விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொன்னால் பைட்ஸுக்கு அப்புறமா ஃபைல் சைஸஸ் 1024 கூடும்போது அதோட நேம் மாறிக்கிட்டே போகுது. பெரும்பாலும் அன்னளவாக 1000 அப்படின்னு எடுப்பாங்க. ஆனால் கரெக்டான சைஸ் 1024 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டோரேஜ் டிவைசஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். சிம்பிளாக சொன்னால் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணுற டிவைசஸை நாம் ஸ்டோரேஜ் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் மெயினாக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைமரி ஸ்டோரேஜ், அடுத்தது
செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னு 2 டைப்ஸ் இதில் இருக்குது. இதில் ப்ரைமரி ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் இயங்கிறதுக்கு மிக முக்கியமான மெயின் ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். CPU யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஹோல்ட் பண்ணிக்கிற மெயின் ஸ்டோரேஜ் இந்த ப்ரைமரி ஸ்டோரேஜ். ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரைமரி ஸ்டோரேஜாக தொலைப்படுற 2 கம்போனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா RAM அண்ட் ROM. நம்ம CPU பற்றியும் RAM பற்றியும் லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். மறக்காமல் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இப்போ ROM அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ROM-ஐ வெயிட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக கம்ப்யூட்டர்லேயும் மற்ற எலக்ட்ரானிக்ஸ்லையும் யூஸ் பண்ணப்படுது. இது கம்ப்யூட்டர் இல்லாமல் டிவி, ஏசி, வாஷிங் மிஷின், கேம் கன்சோல் இப்படி பல எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணப்படுது. எலக்ட்ரானிக்ஸில் பெர்மனண்ட்டான டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ROM பாவிக்கப்படுது. கம்ப்யூட்டரில் அதோட ஸ்டார்ட் அப் ப்ராசஸ்க்கான டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். இந்த டேட்டாவை ஒரு சாதாரண யூஸரால் மாடிஃபை பண்ணவோ டெலீட் பண்ணவோ முடியாது. ஸோ இதை ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ்னு சொல்ல முடியும். இப்போது செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னா டெம்பரரியாக ஓ பெர்மனெண்ட்டாக டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் ஆகிற ஸ்டோரேஜை தான் நாம் செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட CPU டிரெக்டாக அக்சசபிளாக இருக்காது. இதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஆனால் சிலது இப்போது யூஸ்லேயே இல்லை. ஆனால் ஒரு நாலேஜுக்காக இதெல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்போம். ஓகே, முதலாவது மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ், 2வது ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ், 3வது ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ், 4வது க்ளவுட் அண்ட் வர்ச்சுவல் ஸ்டோரேஜ். ஓகே, இப்போது மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸை பார்க்கலாம். ஃப்ளாப்பி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க், மேக்னெட்டிக் கார்டு, டேப் கேசட், சூப்பர் டிஸ்க் இதெல்லாம் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம். இதில் சிலது இப்போது பெருசாக பாவனையிலேயே இல்லை. ஓகே, அடுத்து ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போமா. CD, DVD, ப்ளூரே டிஸ்க் இதெல்லாத்தையும் ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ்னு சொல்கிறோம். இந்த டிவைசஸ் எல்லாம் இப்போது யூஸ் பண்ணுறது குறைவு. ஏன்னா இதை விட அட்வான்ஸான டிவைசஸ் இப்போது ரொம்பவே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் இப்போது ரேராக தான் யூஸ் பண்ணப்படுது. ஓகே, அடுத்து ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ் பற்றி பார்க்கலாம். பென் டிரைவ், SD கார்ட்ஸ், SSD, மெமரி ஸ்டிக் இந்த டிவைஸ் எல்லாம் ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ்ன்னு சொல்லப்படுது. அடுத்து ஃபைனலாக க்ளவுட் அண்ட் வர்ச்சுவல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜுக்கு நீங்கள் டிவைஸ் எதுவும் வாங்க தேவையில்லை. நிறைய கம்பெனிஸ் இந்த ஸ்டோரேஜை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். உதாரணமாக அமேசான், கூகுள், விண்டோஸ் இப்படி நிறைய கம்பெனிஸை சொல்ல முடியும். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி கம்ப்யூட்டர் பேசிக் பற்றின சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டரை பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவில் எதை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒப்பீனியனாக இருந்தாலும் சரி, எதையாவது பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.